மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து மல்லியையும் விஜயும் வந்து பிரித்து வைக்க நினைக்கிறா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து மல்லிக்கு கால் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் வந்து ஃபோனை எடுக்கிறது வந்து யாரான்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து கையில் எடுத்து வச்சுட்டு, இந்த விஜயால் வந்து மல்லியை நினைக்காம மல்லிக்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது போல். இதை எப்படியாவது நம்ம மாற்றி ஆகணும். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் நமக்கு டேஞ்சரு. ஏன்னா வந்து மல்லி வந்து எந்த விஷயத்த சொன்னாலுமே வந்து விஜய் வந்து கண் மூடிட்டு நம்பிருவாரு. அதனால் வந்து இவங்க 2 பேரையும் வந்து நம்ம சேரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோனை கட் பண்ணி விட்றதோ இல்லை ஃபோனை வந்து விஜய் பண்ணியிருக்கிற காலை வந்து மல்லிகிட்ட பேசவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து மல்லியும் வந்து வந்துடுறாங்க. இங்கே என்னக்கா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃபோன் வருது, நான் சாமி கிட்ட பேசணும், அம்மா கிட்ட பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லி எப்பயும் போல் பழைய கதையை சொல்லி வந்து தப்பிச்சிட்டாங்க அப்பயும் வந்து. ஆனால் மல்லிக்கு வந்து சரியான எப்படி சொல்கிறதுன்னா, இப்போது எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு மல்லிக்கு. இப்போது மனோகர்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு, எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குண்ணே, என்ன அந்த குடோனில் அடித்தது இவங்க தான். இப்போ இவங்க நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது எனக்கு. எனக்கு இப்போ தான் எல்லாமே ரியலைஸ் ஆகுது. அவங்க தான் என்ன அடித்தாங்க. ஆனால் வந்து விஜய்கிட்டேயும் கதிரேசன்கிட்டேயும் அவங்க வந்து மாற்றி மாற்றி பேசிட்டாங்க. என்னால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்க முடியல. ஆனால் எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது. இவங்க தான் என்ன அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர்கிட்ட வந்து மல்லி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. மனோகர் வந்து அதுக்கு அப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கிரிமினலாக இருக்கும். நம்ம இந்த சீக்கிரமாக வந்து கூடிய சீக்கிரம் நம்ம ஆதாரத்தோடு நிரூபித்தா மட்டும்தான் வந்து கதிரேசன்கிட்டையும் இல்லை விஜய்கிட்டையும் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் பேசுகிறத வந்து ரேணுகா வந்து கேட்டுடுறாங்க. அது எப்படின்னு தெரியல. ரேணுகாவுக்கு ஆப்போசிட்டாக யார் என்ன பேசினாலையும் வந்து ரேணுகா வந்து ஒட்டு கேட்டுடுறாங்க, இல்லைன்னா எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுவே வந்து ரேணுகா ஏதாவது பண்ணும்போதோ இல்லை ரேணுகா வந்து யார்கிட்டையாவது பேசும்போதோ வந்து யார்கிட்டையுமே மாட்டேன்றாங்க. ஒரு வீட்டில் இருந்துன்னு அது எப்படிங்க ஒருத்தர் ரேணுகா மட்டும் எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்து ரேணுகாக்கா இல்லை மல்லிகா வந்து தெரியல. ரேணுகா வந்து மல்லியை வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து உண்மையாக இருக்க சாத்தியம் கிடையாது. உண்மையாக இருந்தாலும் அடிபட்டு ஏதாவது இருந்தால் கூட விஜய் வந்து கேரிங்காக வந்து மல்லியை பார்த்துப்பாங்க. அது பார்க்குறதுக்காவது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து மல்லிக்கு வந்த கனவா இல்லை ரேணுகாவுக்கு வந்த கனவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து மல்லிகை வந்து தெரிஞ்சிருச்சு, நம்ம நடிக்கிறோங்க, நம்ம தான் அடித்தோம் அப்படின்றது வந்து ரேணுகாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இவ கண்டுபிடிச்சிடா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை மாட்டி விட்டுருவா இவ அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வந்து கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கா ரேணுகா வந்து. இதை வந்து கனவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது மட்டும் உண்மையாக இருந்தால் கதை இதோடு முடிஞ்சு போயிடுமே. அது மட்டும் இல்லாமல் மல்லி இல்லைன்னா வந்து சீரியல் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக தோணாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்கு இவ்வளோ லீடிங்காக வந்து கொடுத்துட்டு போயிட்டுருக்கிறத நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து ரேணுகா மட்டும்தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் உண்மை தெரிஞ்சுட்டா வந்து வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இன்னுமே வந்து ரேணுகா கேரக்டர் வந்து லீடிங்கில் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது மனோகரும் மல்லியும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் வந்து சீக்கிரமாக ஏதாச்சும் பண்ணணும்னா, இல்லைன்னா வந்து இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து இப்போது நம்ம ஆதாரத்தை ஏதாவது எடுக்க முடியும். இல்லைன்னா வந்து இவங்கக்கிட்ட பேசுகிறது கஷ்டம். கதிரேசன் அப்பாவும் சரி, விஜயும் சரி, இவங்க 2 பேருமே ரேணுகா அக்கா மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. இவங்க வந்து இப்படி நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம ஆதாரத்தோடு வந்து நிரூபிக்கணும். சீக்கிரமாக இவங்க ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. ரொம்ப நாளாக நீங்கள் இதை தான் பேசிகிட்ருக்கீங்க. அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுமே நீங்கள் அவங்கக்கிட்ட ஏன் நார்மலாக இருக்கீங்க? கொஞ்சம் ஹார்ஷாக வந்து பிஹேவ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணால் அவளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வேலை செய்கிறதெல்லாம் நிறுத்திட்டோம் மல்லி. நிறுத்தினா தான் அவளுக்கு புத்தி வரும். இப்போ இதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் அவகிட்ட இருக்கவே கூடாது. ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சுல்ல, அவள் தான் உங்களை அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து அவகிட்ட பேசுகிறதையோ அவங்ககிட்ட நடந்துக்கிற பிஹேவியரை வந்து மாற்றி தான் ஆகணும். ஏன்னா வந்து எதுக்குமே உதவாதவங்க இப்படி கராராக பேசினா மட்டும்தான் வந்து வழிக்கு வருவாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. அதனால் வந்து மல்லி வந்து மாற்றி பேசணும் இவகிட்ட. அப்போ தான் வந்து ரேணுகா ஒரு இடத்துல இல்லைனாலும் இன்னொரு இடத்துல வந்து கோவமும் வந்து இல்லை வேறு ஏதாவது வந்து செய்ய போகிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.